எக்ஸாம்பிள் வந்து எப்பயுமே ஒரு கிரகத்துக்கு 7வது கிரகம் தான் அதுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய கிரகம். இப்போ உதாரணத்துக்கு நெருப்பு ராசி அப்படிங்கிறது வந்து சந்திரன் இருக்கா நெருப்பு ராசி, அப்போ வந்து இது 1வது ராசி. இதுக்கு 7வது ராசி பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் வரும். அதாவது 1 7ங்கிறது சந்திரன் பிளஸ் சுக்கிரன் வரும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ராசி இந்த சூரியன் இருக்கா, இந்த சூரியன் வந்து 5வது ராசி. இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பிளானட் வந்து குரு. அதுக்கு அதாவது ஒரு கிரகத்துக்கு 7வது இடத்துல என்ன கிரகம் இருக்கோ அதுதான் இந்த கிரகத்துக்கு தீர்வு தரக்கூடிய பிளானட். இப்போ சந்திரனுக்கு 7வது இடத்துல வந்து சுக்கிரன் இருக்கு, நெருப்பு ராசியில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு 7வது இடம் வந்து காற்று ராசி, இதுதான் தீர்வு. அதனால வந்து சந்திரன் பிளஸ் சுக்கிரன் எடுத்துக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நெருப்பு ராசியில் இருக்கக்கூடிய 2வது பிளானட் என்ன, சூரியன். சூரியனுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது வந்து குரு, இது வந்து காற்று ராசிக்குரிய பிளானட். அப்போ சூரியன் குரு வந்து ஒரு காம்பினேஷனாக எடுத்துக்கிறோம் 5 11. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 9வது கிரகம், அதாவது நெருப்பு ராசியில் இன்னொரு கிரகம் வந்து சனி. இந்த சனிக்கு ஆப்போசிட்ல என்ன பிளானட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். அப்போ செவ்வாய் சனி அப்படிங்கிறது காம்பினேஷனாக எடுத்துக்கிறோம். நெருப்பு ராசி